மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் வரும்பொழுது இது நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் எங்கே இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். வருஷம் ஃபுல்லாக நம்ம சொல்லின்னு தான் இருக்கிறோம். பட் இட்ஸ் எ ஸ்பெஷல் மந்த். இது ஒரு விசேஷித்த மாதம். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மகா பெரிய தேவன் தன்னை எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவாய் அவரை எளிமைப்படுத்தி நம்மத்திலே நான் உனக்காக தான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தின ஒரு விசேஷித்த மாதம் இது. அப்போ இந்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்பொழுது அதில் 4 காரியங்கள் தேவனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதல் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிப்போமே என்றால், முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் உண்டான தலைமுறை எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறையும், தாவீது முதல் பாபிலோனு சிறைப்பட்ட போன காலம் வரை 14 தலைமுறையும், பாபிலோனில் சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறையுமாம். இங்கே முதலாவது இந்த அதிகாரத்திலே நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவனுடைய திட்டம் நேர்த்தியான திட்டம். God's plans are so perfect. இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது இன்னும் லூக்கா சுவிசேஷத்திலே இதே வம்ச வரலாறு நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது ஆதாமிலே இருந்து சொல்லப்படுகிறது. இங்கே ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறது, அங்கே ஆதாமிலிருந்து சொல்லப்படுகிறது. ஆதி மனுஷனை தொடங்கி தேவன் பாருங்க எவ்வளவு நேர்த்தியாய் அந்த வழியில் எந்த தடைகளும் இல்லாமல் நேரடியாக ஒருவர் மாற்றி ஒருவர் என்று சொல்லி இந்த இயேசுவை வந்தடைகிற வரைக்கும் அவருடைய திட்டங்கள் எல்லாம் நேர்த்தியாகவே இருந்தது. இன்று வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தலைமுறைகள் மாறலாம், ஆனால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் ஒருபொழுதும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. சொல்லப்படுகிறது பாருங்க, 42 தலைமுறைகள், 14 42 ஜெனரேஷன். இப்போ என்ன கேட்டால் எங்கள் தாத்தா பேர் தெரியும், அம்மாவனுடைய தாத்தா அப்பா KM ஜான், எங்கள் அப்பாவனுடைய அப்பா அப்பல்லோஸ். அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது. யார் இருந்தா என்ன ஏது யாருடைய பேரும் தெரியாது. ஆனால் இங்கே பாருங்க 42 தலைமுறைகள் தேவன் இயேசுவை குறித்து இந்த பூமியிலே போட்ட திட்டம், அந்த தலைமுறையில் ஒன்றில் கூட ஒரு குறைபாடு, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த தலைமுறை மறித்து போகிறதோ, அதாவது அதனுடைய கண்டினியூஷன் இல்லாமல், ஏதோ ஒரு பிரச்சனைகளோ இல்லாமல் அவர் ஆரம்பித்த ஆதாமை தொடங்கி இயேசுவை வரைக்கும் அந்த பிளான் வாஸ் சோ பர்ஃபெக்ட். இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். காலங்கள் மாற மாற, நாட்கள் போக போக சில நேரங்களிலே நமக்கு பலவிதமான கேள்விகள் வரும். ஏன் இப்படி நடந்துடுச்சு? ஏன் என் லைஃப்பில் இப்படி ஆயிடுச்சு? ஏன் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு? ஆனால் ஒன்று, இந்த வரலாறை வாசிக்கும்பொழுது வம்ச வரலாறை ஒன்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, அவருடைய திட்டங்கள் நேர்த்தியான திட்டங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவுக்கு தேவன் நேர்த்தியான திட்டங்களை போட்டிருப்பார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை குறித்தும். ஆமா, யோசிச்சு பாருங்க. இயேசுதான் எண்டு, இந்த சாப்டருடைய மைய பகுதி. இதுக்கு மேலே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் திட்டம் கரெக்டாக இருந்தால் அதனால்தான் இயேசுனுடைய வாழ்க்கை வரைக்கும் அது வந்துச்சு. அப்படி தானே? வெறும் இயேசுகிட்ட பெர்ஃபெக்ட் ஆகலை. இவருக்கு மேலே யார் இருக்கிறாரோ அவர்தான் பர்ஃபெக்ட். அதனால தான் இயேசு வந்தார்.
அவருக்கு மேலே யார் இருக்கிறாரோ அதுவும் என்னதான் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால தான் அவர் வந்தார். அப்போ தலைமுறை 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 போனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து தேவன் போட்ட திட்டங்கள் எல்லாமே என்னதான் ஆயிடுச்சு, நேர்த்தியாய் 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 42 தலைமுறை மாறினாலும் அவர் போட்ட திட்டத்திலே ஒரு பழுதும் இல்லாமல் சரியாய் செய்து முடிச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கடைசி வசனம் அதுதான். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடி விசேஷித்த நன்மையானதென்று தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இதற்கு மேலே வாசிப்பீர்கள் என்றால் விசுவாசத்திலே வளர்ந்தவர்களை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. மரித்து போனவங்க உயிரோடு கூட வந்தாங்க. ஆபிரகாமை குறித்து, மோசேவை குறித்து, நிறைய தேவ மனுஷர்களை குறித்து சொன்னாங்க. இதற்கு மேலே இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா சிலரை மரணத்திற்கு கூட ஒப்பு கொடுத்தாங்களாம். ஆனால் இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நம்மை அல்லாமல் என்ன பண்ண மாட்டாங்களாம், பூரணர் ஆக முடியாது. அவர்கள் லைஃப் அப்படியே கண்டினியூ ஆகிக்கொண்டே வருகிறது. நம்ம சொன்னது போல இந்த 41 தலைமுறைகள் கண்டினியூ ஆகிக்கொண்டே வருகிறது. இயேசு வரும்பொழுது தான் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதது போல இயேசு பிறக்கும் பொழுது தான் மீதி மேலே இருக்கிற 41 பேர் என்னறாங்க, பூர்ணர் ஆகுறாங்க. நான் ஏன் இப்படி வாழ்ந்தேன், நான் ஏன் இதை செய்தேன், நான் ஏன் ராஜாவாய் ஆளுகை செய்தேன், நான் ஏன் எகிப்தில் அடிமையாக இருந்தேன், நான் ஏன் மீட்கப்பட்டேன், எனக்கு ஏன் கானான் தேசம் கொடுக்கப்பட்டது, எனக்கு ஏன் பிரமாணங்கள் இருந்தது, இது எல்லாம் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா இயேசு பிறக்கும் பொழுது. அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் நம்மை அல்லாமல் பரிபூர்ணம் ஆக முடியாது. இப்போ உங்களுடைய லைஃப்பில் கூட எடுத்துக்கொண்டா உங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா அப்படியே போயினே இருந்தால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க பிறந்த இடம், அவங்க இருந்த ஊர், அவங்க கட்டின மனைவி, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி மாமா மச்சான், இவங்க எல்லாம் ஏன் இந்த உறவுகள் எல்லாம் வந்துடுச்சுன்னா உங்களால் தான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கூட ஒரு நிறைவு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் திடீரென்று திட்டங்களை ஏற்படுத்துகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் போது what we realize is the plans of God are perfect. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நேர்த்தியான திட்டம். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்னடா வாழ்க்கை நினச்சினுக்கிறீங்களா? 11 மாதம் போயிடுச்சு, எப்போ 2025 வரும்னு யோசித்துன்னு இருக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நேர்த்தியானது. ஆனால் தேவன் எங்கேயுமே குறை ஏற்படுத்துகிற தேவன் அல்ல. யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசிச்சான், தப்பு பண்ணிட்டோமே, இவன் மேலே ஆயிட்டானே, நம்மளை என்ன பண்ண போகிறானோ அப்படி என்று. யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் இது நிமித்தம் பயப்படாதீங்க, உங்களுடைய ஜீவன் காக்கும்படி தேவன் என்னை முன்பதாகவே இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. பாருங்க, தேவனுடைய பிளான் ஆர் சோ பர்ஃபெக்ட். ஆனால் அவங்களுக்கே தெரியல, இவனை ஏன் குழியில் தூக்கி போட்டோன்னு யாருக்கு தெரியாது, அவங்க 10 சகோதரர்களுக்கு தெரியாது. அவன் அழுறாரு யோசேப்பு, அண்ணா என்னண்ணா அப்பா இருவாருண்ணா, அண்ணா 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 நான் எதுவும் இனி செய்ய மாட்டேண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா, அண்ணா அண்ணான்னு அழுதாலும் கொஞ்சமும் மனசில் ஈரம் இல்லாமல் யாரோ ஒருவனுக்கு காசை வாங்கி விற்று மறந்து போனான். செஞ்ச கிரியைகள் ஆனால் பொல்லாதவைகளாக இருந்தாலும் தேவனுடைய திட்டம் நேர்த்தியான திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட பொல்லாத காரியங்க சிலர் செஞ்சுருக்கலாம், கிணத்துல தூக்கி போட்டிருக்கலாம், உங்களை விற்று போட்டு இருக்கலாம், போன இடத்துலையும் உங்களை அசிங்கப்படுத்தி செய்யாத குற்றத்திற்கு சிறைசாலை அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஒன்று இந்த மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு காண்பிக்கிறது, தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் நேர்த்தியானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை,
அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சூப்பராக பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாரு? ஏன்னா தேவன் போட்டால் திட்டம் பர்ஃபெக்டாக இருக்கும். தேவன் போட்டால் நாங்கள் ஒரு வீடு கட்டணும், ஐயா தான் இன்ஜினியர், வீடு ஃபுல்லாக தண்ணி விழுவுது, பின்னாடி ஒரு வீடு முன்னாடி ஒரு வீடு, பழைய வீட்டை இடிச்சிட்டு கட்டணும், அது ரெண்டும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு தெரில, அப்படியே வீட்டு ஃபுல்லாக அப்படியே சுவிட்ச் போர்டிலெலாம் தண்ணி விழுவுது. இது நம்மளுடைய திட்டம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் எப்படி? பழுதற்ற திட்டம், நேர்த்தியான திட்டம். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். 42 தலைமுறைகள் தாண்டி வந்தாலும் எல்லாம் ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, எல்லாம் என்ன ஆகிடுச்சு? கரெக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா இட் வாஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் பிளான். ஹல்லேலூயா. அப்போ வந்திருக்கிற நீங்கள் இந்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் திறக்கும்பொழுது, இல்லை லூக்கா சுவிசேஷத்தை திறக்கும்பொழுது, வம்ச வரலாறை வாசிக்கும்பொழுது அறிய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய எல்லா கிரியைகளும் செயல்களும் நேர்த்தியானவைகள். இரண்டாவதாக நம்ம பார்க்கிற காரியம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் அவருடைய திட்டங்கள் எப்படி பர்ஃபெக்டோ அதே போல அவருடைய செய்கைகளுக்கு ஏற்ற நேரம் உண்டு இருக்கிறார். நம்மளை போல அவசரப்பட்டு சில சூழ்நிலைகளை பார்த்தா நம்ம செஞ்சிடணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நம்ம அவசரப்படுவோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? அவசரப்படவே மாட்டார். அவருக்கு தெரியும் எப்போ செய்யணும் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம்தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி செய்கிறாரா? நேர்த்தியாய் செய்கிறார். எப்போ செய்கிறாரா? அதின் காலத்தில். சொல்லுங்க, எப்போ? உங்களுக்கு இப்போ தான் நடக்கணும், ஆனால் கர்த்தருக்கு ஒரு நேரம் இருக்கு. நாளைக்கே நடந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கு தானே ஆண்டவரே இத்தனை நாள் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம், அற்புதம் செய்ய ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு டைம் வச்சிருக்கிறார். பாருங்கள், எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம், 3 வருஷம் இயேசு தேவாலயத்திற்கு கடந்து போனார். எத்தனை வருஷம்? 3 வருஷம். வேதம் சொல்லுகிறது சிறு வயது முதலே 12 வயசே காமிச்சிருக்கிறாங்க. அப்பத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஆலயத்திற்கு போகிறாரு. ஆனால் 3 வருஷம் இயேசு தேவாலயத்திற்கு போயும் அந்த அழகான வாசலிலே முடவனாக இருக்கிற பிச்சைக்காரனை சுகமே ஆகலை. பார்த்தீங்களா? அது வருஷம் என்ன பண்ணுறாரு? சர்ச்சுக்கு போகிறார். இன்னும் சொல்லணும்னா தேவாலயத்தில் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் என்னவா? தினந்தோறும் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. அவரை பிடிக்க வருகிறவங்களிடத்தில் அவர் சொல்கிறாரு, நான் தான் ஆலயத்தில் பேசினுக்கிறேனே, அங்கே அரெஸ்ட் பண்ணாமல் இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க? இருட்டில் வந்துருக்கிறீங்களே கத்தியெல்லாம் தூக்கிக்கின்னு. அப்போ டெய்லியும் சர்ச்சில் இருக்கிறாரு. ஆனால் வாசலாண்ட ஒரு முடவன் இருக்கிறான். என்ன பண்ண மாட்டாரு? ஏன்னா என்ன சொல்லப்படுகிறது? அவர் சகலத்தையும் இது இயேசு சுகமாக்க வேண்டிய ஆள் இல்லை. இது யார் சுகமாக்க வேண்டிய ஆள்? பேதுருவும் யோவானும் கையை பிடிச்சு தூக்கி, பொண்ணும் வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்ல வேண்டிய ஆள் இவன். அதனால இவன் 3 வருஷம் இயேசு பேசுறதை கேட்டாலும் சரி, இயேசு வரும்போது போகும்போது ஆண்டவரேன்னு கையை ஏந்தினாலும் சரி, அவனுக்கு அப்போ அற்புதம் நடக்காது. அவனுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் கர்த்தர். ஏன்னா நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால், அவனை அவர்கள் சுகமாக்கின பிறகு நாள்தோறும் சபையிலே ஆட்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தான். அப்ப இவன் எவ்வளவு முக்கியமானவன் பாருங்க. இயேசு சுகமாக்கி இருந்தால் அந்த கும்பலோட கும்பல் எத்தனோ அற்புதத்தில் இவனுடைய அற்புதம் ஆகிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் அதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், அவர் டெய்லியும் தேவாலயத்தில் வந்து அவர் பிரசங்கம் பண்ணாலும் அவனை முடவனை பார்க்குறான். அந்த முடவன் எப்படிப்பட்ட முடவன்னா, திடீர்னு ஆனவன்ல, பிறவி முடவன். பிறந்ததுலேருந்து என்ன பண்ணதில்லை, இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அப்போ அவனை பார்க்குறாரு, என்னடா அது நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் தருகிறானே, எழுந்துரு இயேசுவின் நாமத்தினால.
அப்படின்னு அவனை எழுப்பி விடல. அவர் என்ன பண்ணுறாரு? டைம் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். டைம் இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? நம்மளுக்கு தான் டைம் இல்லை. ஐயோ ஐயோ ஐயோன்னுக்கிறோம். ஆனால் அதின் காலம் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்மானவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்போ அனுப்பினாரா? காலம் நிறைவேறின பொழுது. சகலமும் அதின் காலம். அப்போ அந்த காலம் நிறைவேற வரைக்கும் ஐயோ பாவம் மிகுதியாக இருக்கு, என் மகனை அனுப்பிச்சிடுறேன் அப்படின்லாம் அவர் என்ன பண்ணல, அவசரவே படலை. இந்த ராஜாக்கள் ரோமர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை இப்படி சின்ன பின்னம் ஆக்குறாங்களே, போ என் மகனே, தேசம் இப்படி நடக்குது போ என்று சொல்லி அனுப்பல. கர்த்தர் என்ன பண்ணார்? காலம் நிறைவேறின பொழுது. அப்போ இன்று மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னது? டைம் இருக்கு. என்ன இருக்கு? சொல்லுங்க, என்ன இருக்கு? என்ன இருக்கு? டைம் இருக்கு. டைமு இருக்கு. அவரை அறியாமல் ஒரு செகண்டு முன்னாடியும் போவாது, ஒரு செகண்டு பின்னாடியும் வர. லாசருவை குறித்து தேவ சீஷர்களிடத்தில் சொன்ன காரியம் அதுதான். வியாதிப்பட்டு வந்து செய்தி என்ன செய்தி தான் அவருக்கு வந்த செய்தி? வியாதியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்ட்டு தான் செய்தி வந்துச்சு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாய் நான் போய் எழுப்புவேன். அப்போ அவர் அப்பயே டிசைட் பண்ணிட்டார். எப்போ தான் வியாதியாக இருக்கணும்னு அப்பயே தொட்டு தான் நல்லா இருப்பான். அவன் செத்து போய் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவனை கல்லறையில் வச்சு அது 4 நாள் ஆற வரைக்கும் இவர் என்ன தான் பண்ணுறாராம்? இருந்த இடத்துலையே இருக்கிற. ஏன்னா இன்னும் என்ன பண்ணல, காலம் நிறைவேறல. ஐயோயோ இயேசு வந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே, ஐயோயோ மாற போட்டு அடிச்சுக்கின்னு தோ வந்துட்டாரா, தோ வந்துட்டாரா, எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. மார்த்தாலும் மரியாளும், எடுக்காதீங்க இயேசு வந்துடுவார், கொஞ்ச நேரம் இருங்க, இயேசு வந்துடுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எத்தனை முறை எத்தனை பேர்கிட்ட போராடி இருப்பாங்க. இல்லை வந்துடுவார், எங்கள் குடும்பத்தின் மேலே அவருக்கு ரொம்ப ஆசை, செய்தி சொன்னவனே வந்துட்டானே, இயேசுகிட்ட நான் சொல்லிட்டேன்னு வந்து சொல்லிட்டானே, எடுத்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, இயேசு வந்துடுவார் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏன்னா அவங்க 4 நாளும் அழுதுன்னு இருக்கிறான். ஊர் ஜனம் எல்லாம் அங்கேயே இருக்கிறது. மார்த்தாள் எழுந்து ஓடும்போது, மரியாள் எழுந்து இயேசுவை சந்திக்க போகும்போது மறுபடியும் கல்லறையிலே போய் அவள் அழப்போகிறார் என்று சொல்லி ஊரே கூட ஓடுதுன்னா, அப்போ எத்தனை முறை லாசருக்காக அந்த மூப்பர்களிடத்தில் சொல்லியிருப்பாங்க, ஐயா கொஞ்ச நேரம் இருங்க, எடுக்காதீங்க, ஏசப்பா வந்துடுவார், செய்தி போய் சேர்ந்துடுச்சு, அவர் நந்து வந்துன்னு இருப்பார், இப்போ வந்துடுவார், கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. அவங்க எவ்வளவு நேரம் வச்சுன்னு இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் இதை இழுத்து இழுத்து பண்ணின்னு இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அவருடைய ஏற்ற நேரம் கல்லறையில் வைக்கணும். அவருடைய ஏற்ற நேரம் 4 நாள் ஆகணும். அவருடைய ஏற்ற நேரம் மாத்தா சொல்லணும், நாத்து அடிக்க ஆண்டவரை விட்டுருங்க, வாங்கன்னா வரல, இப்போ வந்துட்டு என்ன விட்டுருங்க. ஆனால் டைம் இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? நீங்கள் பின்னதான் குதித்தாலும் சரி, சொல்லுவாங்க பாருங்கள், காலில் சுத்தண்ணி ஊற்றின்னு குதித்தாலும் சரி, அவர் வர டைமில் தான் வருவார். வர டைமில் தான் வருவார். ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே என்னாலும் சரி, 25 வருஷம் கழிச்சாதான் ஆபிரகாமுக்கு குழந்தை. ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான், சோர்ந்து போகலை. தேவன் அடிக்கடி கூட்டின்னு வந்து வெளியில் என்ன பண்ணுறாரு, அவனை உஸ்பேத்தி விட்றாங்கன்றது போல், இதோ பார்ப்பா வானத்தின் நட்சத்திரத்தை போல் என்ன முடியுமா உன்னால, அது போல் ஆக்குவேன் சொல்லிட்டேன். ஒன்று நம்பிச்சு அத்த நாள் ஒன்றும் இல்லை, வாக்கு தத்தத்தை வந்து கொடுத்துன்னு இருக்கிறார், கொடுத்துனே இருக்கிறார் வாக்கு தத்தத்தை. வாக்கு தத்தம் பெற்றுக்கொண்டார், ஆனால் நடக்கலை. ஏன்னா அவனுடைய சரீரம் செத்து போகிற வரைக்கும் கர்த்தர் காத்துன்னு இருந்தார். ஏன்னா இது உன்னால் ஆனதில்லை, இது என்னால் ஆனது என்று காண்பிக்கும்படியாய் அந்த நேரம் நிறைவேறின பொழுது 1 வருஷத்துக்கு முன்னாடி வர்றார் வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, குழந்தை பிறக்க போகுது,
அடுத்த வருஷம் நான் வரும்போது குழந்தை இருக்கும். அவங்க சாராலே சிரிக்கிறான். போயிட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்று என்ன பண்ணுறாங்களாம், நகைத்தார்களாம். உடனே கத்த சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்களே என்ன. உடனே அவங்க பயந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே, இயேசுக்கிட்ட தேவனிடத்தில் முகமுகமாய் போய் பேசின ஒரே லேடி சாரால் தான். பயப்படாமல் நேராக வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே நான் ஒன்றும் சொல்ல அப்படின்னு கரெக்டாக 1 இயருக்கு பிஃபோர் வந்து சொல்கிறாங்க. அடுத்த காலம் வரும்பொழுது கையில் என்ன இருக்கும், குழந்தை இருக்கும். நான் எப்போ இயேசுவை ஏற்றுக்கினேன் தெரியுமா, 75 வயசில் இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கினேன். 75 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுலேருந்து குச்சினே தான் இருக்கிறேன். அற்புதம் செய்வார் எனக்கு இயேசு, அற்புதம் செய்வார் எனக்கு. தேவன் இப்போ ஒன்று செய்ய போகிறாரு பாருங்க, என் வாழ்க்கை மாறப்போகுது. 80 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, 99 தான் திருப்பி பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, அப்போ நீங்கள் என்ன குதிச்சாலும் சரி, என்னவா நேரம் ஒன்றும் வரல, டைம் இருக்குது. என்ன சொன்னால் டைம் இருக்குது. பக்கத்தில் கூட பார்த்து சொல்லுங்கள், டைம் இருக்குது பத, குதிக்காதீங்க. சொல்லுங்கள் பாட்டி, சொல்லுங்கள். ஆமாம், என்ன இருக்குது, டைம் இருக்குது. என்ன இருக்குது, டைம் இருக்குது. கர்த்தருக்கு டைம் இருக்குது. அவரை அறியாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன பண்ணாதான். ஆமாம், யாரும் தீமை செய்ய முடியாது. ப்ரொமோஷன் போடணும் தான் உங்களுக்கு. அவர் அப்படியே பேனா வச்சுன்னு ரெடியாக தான் இருக்கிறார் மேனேஜர். நீங்கள் செய்கிற வேலைக்கு இன்றைக்கே போட்டுன்னு அவர், ஆனால் போட மாட்டார். என்னது, போட மாட்டார். ஆமாம், மேலேருந்து ஆர்டர் வரல. இயேசுவே சொல்கிறாரு, பரத்திலிருந்து சொல்லாமல் உனக்கு என் மேலே எந்த அதிகாரம் இல்லை. அப்போ உன்னே ஒருவன் உயர்த்தினாலும் தாழ்த்தினாலும் அங்கே கத்த சொன்னாதான். அவர் என்ன பண்ணுறாரு, காலம் நிறைவேற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கினே இருக்கிறார் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் திருப்பந்துமே ஞாபகம் வந்துடணும். என்ன வந்தோன்னா, நான் ஆண்டவரே நடத்தல அப்படின்னு இல்லை, ஒன்றும் ஏன் டைமு வரல, ஒன்றும் ஏன் டைமு வரல. தேவன் ஏற்ற வேளையிலே உங்களுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்திலே உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. இங்கே மூன்றாவது இந்த அதிகாரத்தை வாசிக்கும்பொழுது அறியக்கூடிய ஒரு காரியம், தேவன் நம்மளுடைய பலவீனத்திலே உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே யோசேப்பு சாராளுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது தேவனுடைய செயல்பாடு என்று யோசேப்புக்கு என்ன பண்ணல, புரியவே இல்லை. அவருக்கு இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். வேதம் நம்ம பார்க்கிறோம், அவன் நீதிமானாய் இருக்கிறபடினாலே இந்த ஸ்திரீயை அசிங்கப்படுத்த அவன் விரும்பாமல், யாருக்கும் தெரியாம இந்த தேவ திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடி அவனுக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள் வரும். யோசிச்சு பாருங்க, மனைவி ஆக போறவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா நைட் எப்படி அவன் தூங்கியிருப்பான்? எவ்வளோ பேரை யோசித்திருப்பான். இவனா இருப்பானா, அவனா இருப்பானா, இந்த பொண்ணு தான் சொல்லிடுச்சே, அவங்க வீடு நல்ல ஃபேமிலி ஆச்சே, இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ, மைண்டில் அதே எண்ணங்கள் தான். அவனுக்குள்ள பலவிதமான தீமையான சிந்தனைகள் வருகிறது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவன் இவனுடைய குழப்பத்தை, அவனுடைய பலவீனத்தை அப்படியே விட்டு விடாமல் அந்த பலவீனத்திலே உதவி செய்கிறவராயிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய பலவீனங்கள் சில நேரங்களில் வெளியில யாருக்குமே தெரியாது. அவர் பாருங்க, யாருக்கும் தெரியாம தான் செயல்படுறார். யாருக்கும் தெரியாது. அவர் கடந்து போகிற சூழ்நிலை யாருக்கும் தெரியாது.
ஆனால் நீங்கள் போகிற சூழ்நிலையிலே உங்களுக்கு உதவி செய்ய தேவன் ஒரு தேற்றளவாளனை அனுப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது குழப்பமாக இருக்குது, இது கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல, இங்கே வாழ்றதா இல்லை விட்டு போகிறதா என்ன எனக்கு தெரியல என்ற அந்த குழப்பம் இருக்கிற வேளையில் தேவன் அவனுக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் மாறத்தக்கதாய் கர்த்தருடைய தூதனை அனுப்பினார். காரியங்களை வெளிப்படுத்தினார். காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதினாலே அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், அவள் மரியாளை தன்னோடு கூட சேர்த்து கொண்டான் என்று சொல். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கன்ஃபியூஷனாக இருக்கிற நேரத்தில் டிசிஷன் எதுவும் என்ன பண்ணாதீங்க, எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே அதில் ஒரு மனசஞ்சலம் இருக்குதானே, ஒரு போராட்டம் இருக்குதானே. அப்போ அந்த போராட்டத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், கோபமாக இருக்கும்போது டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. என்னது, கோபமாக இருக்கும்போது டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா கோபமாக இருக்கும்போது எடுத்தால் எப்பயுமே என்ன ஆகிடும், எப்படியாச்சும் பழி வாங்கினா அது மட்டும்தான் எண்ணத்தில் இருக்குமே, இல்லாமல் ரீசன் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போது இங்கே நம்மளுக்கு தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்வா. யார் உதவி செய்வா? அப்பா அம்மா செய்ய மாட்டான், அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா மாமா மச்சான் செய்ய மாட்டான், நண்பர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த காரியம்லாம் சிலது வெளியில் சொல்லவே முடியாது. யோசேப்பு யாரை கூப்பிட்டு சொல்லியிருப்பார், இப்படி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில், சொல்லியிருக்க முடியுமா யாருக்கிட்டனா, இப்படி ஆயிடுச்சு எனக்கு யார்கிட்ட போய் சொல்லுதுன்னு தெரியல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசேப்பு சொல்லியிருக்க முடியுமா? யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஆனால் மனம் மாற்றம் என்ன பண்ணுது, சஞ்சலம் சஞ்சலம் சஞ்சலம், போராட்டம் போராட்டம் போராட்டம், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஒரே கலக்கம். ஆனால் இங்கே தேவ ஆவியானவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவராலே எல்லாம் ஆகும் என்ற அந்த விசுவாசத்தோடு தேவனோடு கூட இணைந்துருங்க. இன்னும் நான் உற்சாகப்படுத்துவேன் என்றால் நல்ல அந்நிய பாஷை பேசும், நல்ல அந்நிய பாஷை பேசும். எனக்கு இது நிறைய முறை நடந்திருக்கிற அனுபவம். சில நேரங்கள்லாம் எனக்குள்ளே ஒரு மன அழுத்தம், நெகட்டிவான தாட் வரும், எனக்கே ஒரு போராட்டமாக இருக்கும். நான் இந்த சர்ச்சுக்கு மேலெல்லாம் நான் போயிட்டு ஜாம் பண்ணுவேன், ரெகுலராக என்னுடைய ப்ரேயர் பிளேஸ் அதுதான். நான் மேலே போயிட்டு சில நேரங்களிலே அந்நிய பாஷை பேசின்னு அப்படியே வாயில் அந்நிய பாஷை வரும், ஆனால் மனசுக்குள்ளே இந்த போராட்டமான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியே அந்நிய பாஷை பேசி நான் சுற்றினே இருக்க ஒரு 5-6 ரவுண்டு. அடுத்தது நான் வரும்போது பார்த்தா என் மனசுலையோ என் வாயிலையோ நெகட்டிவான வார்த்தையே வராது, எல்லாமே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வர ஆரம்பிக்கும், பாசிட்டிவான வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். எது என்னை அப்படியே அமிழ்ந்து போக செய்ததோ அதுக்கு ஏற்றது போல என்னுடைய சிந்தனைகள் இல்லாமல் எது என்னை உயர்த்தி நிலைநிறுத்துமோ அப்படிப்பட்ட சிந்தனைகள் எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன், என்ன பண்ணுங்க, பாஷை பேசுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். வேதம் சொல்லுகிறது, உங்களை கிரயத்திற்கு வாங்கிட்டாராம். என்னவா? காசு கொடுத்து வாங்கிட்டான். முத்து அழகிய காசு கொடுத்து வாங்கியாச்சு. ஏன் வாங்கியிருக்கிறாரு? அதை தேவ ஆலயமாக ஆக்கி அதற்குள்ளே அவருடைய ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ண வைக்கிறார். அதனால தான் சொல்கிறாங்க, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? இஷ்டமாக பேசுகிறீங்க, மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, பட் யூ ஆர் த டெம்பிள். நீங்கள் எப்படி சர்ச்சுக்கு வர்றீங்களோ அதே போல் யூ ஆர் த டெம்பிள். தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். உங்கள் நிலவரங்களை மாற்ற அவராலே ஆகும். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நேரத்தை என்ன பண்ணுங்க, நல்லா தேவனிடத்தில் ஸ்பெண்ட் பண்ணும், நல்லா அந்நிய பாஷை பேசும். அந்நிய பாஷையின் அபிஷேகம் பெறலைன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், வாஞ்சிங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க. இந்த வருஷம் முடியத்துக்குள்ளே அபிஷேகத்தை பெற்றுணும், அந்த வாஞ்சை இருக்கணும்.
என வேதம் சொல்லுகிறது, வாஞ்சை உள்ளவனை கர்த்தர் அதிலே ஆக்குவார். தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வந்து பருக கடவன், அப்பொழுது ஜீவ நீரூற்று அவனுக்குள்ள இருந்து புரண்டு ஓடும். அப்போஸ்தலனாகிய யோவான் அதை விளக்கி சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் அப்படி சொன்னார். அப்ப யாருக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுப்பார்னா, அந்த வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும். ஐ வாண்ட் டு பி ஃபில்ட். அப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், உங்களுடைய நிலவரங்கள் மாற்றப்படும். உங்கள் பலவீனத்திலே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தெரியணும், நான் யோசேப்பு இப்படி பண்ணிட்டாரு, தேவ மனுஷன் தாவீதின் சந்நிதியிலே வந்த இவரே இப்படி பண்ணிட்டாரு. ஆனால் தேவன் அதே நிலைமையில் அவரை விடலை, அவருடைய பலவீனத்திலே அவருக்கு உதவி செய்தார். அப்படியே உங்களுடைய பலவீனத்திலும் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 4ஆவதாக 22ஆம் வசனம், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அந்த வார்த்தை பாருங்க எப்படி இது, என்ன இருக்கா, என்ன இருக்கு? பைபிள் எடுத்தீங்களா? 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வேர்டு மட்டும் பயங்கரமான வேர்டு. இது எல்லாம் நடந்ததான். என்னது? என்னவா? இது எல்லாம் நடந்தது. எதெல்லாம்? 42 தலைமுறை, 42 தலைமுறை ஒன்றிலும் பழுது இல்லாமல் நேர்த்தியாய். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவருடைய வார்த்தை நிறைவேறும்படி. 42 தலைமுறையில் யாருன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சிருந்தா கூட யோசேப்பு அவுட் ஆகிட்டு இருப்பார். அவங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சிருந்தாலே யோசேப்பு. அப்போ பாருங்க, 42 தலைமுறை இது எல்லாம் ஏன் நடந்துச்சு? ஆதாமை தொடங்கி எல்லாமே ஏன் நடந்துச்சு? ஏன்னா தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாம் நடந்தது. தேவ தூதன் இதுவரைக்கும் ஜனங்கள் பார்க்காத ஒரு அற்புதம். மரியாள் வீட்டில் இருக்கும்போது அப்படியே தேவ தூதன் வந்து நின்று சொல்லுகிறான், பயப்படாதே, இதோ சகல ஜனத்திற்கும். அது மேய்ப்பனுக்கு சொன்னது இல்லை? ஆமாம், பயப்படாதே மரியாளே, நீ ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போற, அவருக்கு இயேசுன்னு பேர் கொடு. பாருங்க, அந்த தூதன் வந்தான். ஏன் வந்தான் தெரியுங்களா? இது எல்லாம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி நடந்தது. யோசேப்புக்கு ஒரே மன கஷ்டம், குழப்பம். ஆனால் தேவனால் விட முடியல அவனை. எப்படியும் அவன் உண்டு, அவன் வாழ்க்கை உண்டு, அவன் சரியாக டிசிஷன் எடுக்க தெரில. ஒழுங்காக சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கணும், உபதேசத்தை கேட்டுருக்கணும், நல்லா ஜெபிச்சிருக்கணும். இப்போ பாரு எப்படிப்பட்ட டிசிஷன் எடுக்கிறான்னு தேவனால் விட்டு இருக்க முடியல. ஏன்னா அவருடைய வார்த்தை நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. யோசேப்புக்கும் தேவன் தேவ தூதனை அனுப்பினார். இது எல்லாம் நடந்தது. இன்றும் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எவ்ரிதிங் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குதோ, ஒரு வேளை சொன்னது போல தூக்கி உள்ளே போட்டிருக்கலாம், செய்யாத குற்றத்திற்கு உங்களை சிறைச்சாலையில் போட்டிருக்கலாம், குழியில் போட்டிருக்கலாம், விற்கப்பட்டிருக்கலாம், எந்த நிலைமையோ இது எல்லாம் கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் பாருங்க. அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறதும் மீதி அரிக்கட்டெல்லாம் வணங்குறது, அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரிதான், என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தை தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்திலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோசுவா அந்த ஜனங்களை விட்டு போகும்பொழுது அவன் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ
இத்தனை வருஷமாக என் கூட வந்தீங்க, இந்த தேசம் கிடைக்குமா, இந்த நன்மை கிடைக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா என்றெல்லாம் எதிர்பார்த்து வந்தீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அதில் ஒரு 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 வார்த்தை கூட என்ன பண்ணலையா, தவறி போகலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் திறந்தா திட்டங்கள் எல்லாம் நேர்த்தியானது. ஆல் காட்ஸ் பிளான்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட். அது எப்படி சொல்கிறோம்? 42 தலைமுறை. எத்தனை தலைமுறை? 42 தலைமுறை. நம்ம அழகாக ஒரு வசனத்தை வாசித்தோம் பாருங்க. அங்கே அழகாக சொல்ல எபிரேயர் 11:40, நம்ம எல்லாம் பூரணர் ஆகாதபடிக்கு, அவர்கள் நம்மாலே பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதென்று தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். சில காரியங்கள் அவங்க பல வகையில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் அவைகளை பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய பிளான்ஸ் ஆர் ஸோ பர்ஃபெக்ட். இன்னைக்கு நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, ஒன்று அறிந்து கொள்ளுங்க, உங்களுடைய திட்டம் அவருடைய திட்டம் அல்ல, உங்களுடைய எண்ணம் அவருடைய எண்ணம் அல்ல. அவருடைய எண்ணம் நேர்த்தியானது. பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ட். இயேசு பிறந்தார்னு சொல்லும் போதெல்லாம் நாம வரணும் பர்ஃபெக்ட். அவர் அப்போ போட்ட திட்டம் பர்ஃபெக்ட். எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், பல அடிமைத்தனங்கள், கொலைகள் எல்லாம் அந்த சன்னதியில் வந்துச்சு. ஆனால் அவர் போட்ட திட்டத்தை என்ன பண்ண முடியல, மாற்றவே முடியல. போட்ட திட்டத்தை மாற்றவே முடியல, நிறைவாய் மாற்றினார். இரண்டாவது சொன்ன டைம் இருக்குது. என்ன இருக்கு? டைம் இருக்குது. காலம் நிறைவேறின பொழுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழுமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். டைம் இஸ் த. நேரம் இருக்கு, குதிக்காதீங்க, நேரம் இருக்கு. உங்கள் பலவீனத்தில் உதவி செய்ய ஆவியானவர் இருக்கிறார். அவராலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவார்.